64 ஸ்கொயர் இருக்குது, 64 ஸ்கொயர், 64 கட்டங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 32 ஒயிட் ஸ்கொயர், 32 black square. So total 64 squares in the chessboard. 32 கருப்பு கட்டங்கள், 32 வெள்ளை கட்டங்கள், மொத்தம் 64 கட்டங்கள் இருக்குது செஸ் போர்டில். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ பிளாக் க்ரீனு அதெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ இது க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ செஸ் போர்டில் இப்போ இங்கே கீழே லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் என்னென்னா A, B, C, D, E, F, G, H. ஸோ H வரைக்கும் A, B, C, D, E, F, G, H. ஸோ இதுக்கு பேர் ஃபைல். ஸோ இந்த A, B, C, D, E, F, G, H என்ன சொன்னால் ஃபைல்னு சொல்லணும். ஸோ A ஃபைல், B ஃபைல், C ஃபைல், D ஃபைல், E ஃபைல், F ஃபைல், G ஃபைல், H ஃபைல். ஸோ செஸ் போர்டில் 8 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் A ஃபைல், B ஃபைல், C ஃபைல், D ஃபைல், E ஃபைல், F ஃபைல், G ஃபைல், H ஃபைல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நம்பர்ஸ் போட்டிருப்போம். 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும். ஸோ இது வந்து ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க், சிக்ஸ்த் ரேங்க், செவன்த் ரேங்க், எயித் ரேங்க். ஸோ மொத்தம் செஸ் போர்டில் 8 ரேங்க்ஸ் இருக்குது, 8 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா பின்னாடி நீங்கள் நல்லா கற்றுக்கினதுக்கப்புறம் நோட்ஸ் மூவ்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக எழுதுறது, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ செஸ் போர்டில் இந்த லெட்டர்ஸ்லாம் முக்கியம், இந்த நம்பர்ஸும் முக்கியம். ஸோ அதனால் செஸ் போர்டில் மொத்தம் பிளாக் சைட், ஒயிட் சைட், 2 சைட்ஸ் இருக்குது. ஸோ கேம் எப்பவுமே யார் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒயிட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு போர்டு அரேஞ்ச் பண்ணுற மெத்தட் எப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் பாக்ஸ் ஒயிட் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது செஸ் போர்டு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் பாக்ஸ் என்ன இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இதுதான் போர்டு அரேஞ்ச் பண்ணுற மெத்தட். ஸோ ஒன் மோர் டைம் அகைன் ஐ எம் ரிப்பீட் யூ. ஸோ திரும்ப நல்லா கவனிச்சிக்கோங்க. செஸ் போர்டில் 64 கட்டங்கள் இருக்குது, 64 ஸ்கொயர்ஸ், 32 white, 32 black. ஸோ லெட்டர்ஸ் இருக்குது A, B, C, D, E, F, G, H. ஸோ இதெல்லாம் ஃபைல்ஸ் சொல்லுவோம். ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாம் ரேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரியலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். 2 3 வாட்டி போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிடும், 1 2 3 என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ இங்கே இருக்கிறது ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட நம்ம செஸ் போர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் செஸ் பீசஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.